வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு எபிசோடில் காளைகள் மற்றும் பசுமாடுகளை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டு மாடுகளினுடைய பெயர்கள் அனைத்துமே பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த காளைகள் அனைத்துமே எங்கே வந்துருந்துச்சுன்னா ஈரோடு மாவட்டத்துக்கு பாரம்பரிய கால்நடை கண்காட்சி நடந்தது. அங்கே தான் இது காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அங்கே தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே காளைகள் அப்படின்னா ஜல்லிக்கட்டு தான் ஞாபகத்துக்கு வரும், அல்லது காங்கேயம் காளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது பாரம்பரியமான விவசாயம் மற்றும் பாரம் இழுக்கும் தொழிலுக்காக இந்த கால்நடைகளை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காளைகளை தங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாவே நிறைய வீட்டுங்களில் பார்த்து வளர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த விதத்தில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காளை மாடுகளை நம்ம இந்த கண்காட்சியில் பார்க்கலாம். முழுசாக வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம நாட்டு மாடுகளோட வகைகள், அதனுடைய பெயர்கள் எல்லாமே அப்படியே நான் சொல்லிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு 92 வகையான காளைகள் பேர் தெரியும். நான் அதை அப்படியே சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது பேர்கள் விட்டு போயிருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான், அந்த போராட்டங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காளைகளை பற்றி இவ்வளோ ஒரு விழிப்புணர்ச்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குது. அந்த விதத்தில் நம்மளோட நாட்டு மாடுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய நாட்டு மாடுகள் பாதுகாப்பு குழு அப்படின்னு சொல்லி அமைப்பை ஏற்படுத்தி நிறைய பாதுகாத்துட்டு வராங்க. அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சல்யூட் ஒன்று கொடுத்துடலாம். நம்ம நாட்டு மாடுகள் மேலே உங்களுக்கு அதிகமான பற்று இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணிடுங்க. இது போய் நிறைய பேர்த்துக்கிட்ட சென்றடையிட்டும். இப்போ நம்ம மாட்டினுடைய வகைகளை பார்த்துடலாம். அத்தக்கருப்பன், அழுக்குமறையான், அனரிக்காளான், ஆலை வெறிச்சான், ஆனைச்சொரியான், கட்டைக்காளை, கருமறையான், கட்டைக்காரி, காட்டுக்கொம்பன், கட்டைவால் கூளை, கருமறைக்காளை, கண்ணன் மயிலை, கத்திக்கொம்பன், கள்ளக்காடன், கள்ளக்காளை, கட்டைக்கொம்பன், கருங்கூளை, கலர்வாய் வெறியன், கலர்ச்சிக்கண்ணன், கருப்பன், காரிக்காளை, கார் சிலம்பன், காராம்பசு, குட்டை செவியன், குண்டுக்கண்ணன், குட்டை நரம்பன், குத்துக்குளம்பன், குள்ளச்சிவப்பன், கூளைவாளன், கூடுகொம்பன், கூளை சிவலை, கொட்டைப்பாக்கன், கொண்டைத்தலையன், ஏரிச்சுளியன், ஏறுவாளன், நாரை கழுத்தன், நெட்டைக்கொம்பன், படப்பு பிடுங்கி, படலை கொம்பன், பட்டிக்காளை, பனங்காய் மயிலை, பசுங்கழுத்தான், பால்வெள்ளை, பொட்டைக்கண்ணன், பொங்குவாயன், போருக்காளை, மட்டைக்கொம்பன், மஞ்சள்வாளன், மறைச்சிவலை, மஞ்சளிவாளன், மஞ்சமயிலை, மயிலை, மேகவாணன், முறிக்கொம்பன், முட்டிக்காளன், புரிகாளை, தங்குவண்ணன், செம்மறைக்காளை, செவலை எருது, செம்மப்பறையன், செந்தாளை வயிறன், சொரியன், தலப்பன், தல்லையன் காளை, கரிக்கொம்பன், துடைசேர்கூளை, தூங்கச்செழியன், வட்டப்புள்ளை, வட்டச்செவியன், வளைக்கொம்பன், வள்ளிக்கொம்பன், வர்ணகாளை, பட்டக்கரியன், வெள்ளைக்காளை, வெள்ளை குடும்பன், வெள்ளைக்கண்ணன், மயிலைக்காளை, வெள்ளை, கழுத்திக்கா பிள்ளை, கருகா மயிலை, அனங்காரி, சந்தனப்பிள்ளை, சர்ச்சி, சிந்து மாடு, செம்பூத்துக்காரி, செவளமாடு, நாட்டு மாடு, எருமை மாடு மற்றும் காரி மாடு என 92 வகையான மாடுகளை நமது முன்னோர்கள் வளர்த்து வந்தனர். ஆனால் இப்போது இதில் சில வகை மாடுகள் மட்டுமே உள்ளது என்பதுதான் வேதனை. இதற்கெல்லாம் காரணம் நாம் போற்றப்படும், அதாவது நாம் வழிபடும் தெய்வமாக பார்க்கப்படும் இந்த மாடுகளின் இனத்தை நாமே, மனிதர்களான நாமே அழித்து வருகிறோம் என்றே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இறைச்சிக்காக அதிகமாக நாம் இங்கே பயன்படுத்துவது தான் தவறு. அது மட்டும் இல்லாமல் நாம் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு இறைச்சிக்காக இம்மாடுகளை விற்கப்படும் நிலை ரொம்பவே மோசமானது அப்படின்னு சொல்லலாம். இதனால் இந்த இனங்கள் அழிந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஜல்லிக்கட்டுக்கு பிறகு ஒரு சில விவசாயிகள் இன்னும் மாடுகளை போற்றி வளர்த்துவது தான் இதனுடைய வளர்ச்சி இன்னும் மேலோங்கி வரும் அப்படின்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்க்கிறோம். முடிந்த வரையில் மாடுகளை வளர்த்து அவைகளின் இனத்தை பெருக்குங்கள். அப்போதுதான் நமக்கு தரமான பால், மோர், தயிர் ஆகியவை நமக்கு தரமாக கிடைக்கும். இது போன்ற உணவுப் பொருட்கள் அனைத்துமே நாம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து பயன்படுத்தும் நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இவை அனைத்திற்குமே வெளிநாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் முழுக்க காரணம். இதனால் பாதிக்கப்படுவது நாம் மட்டுமல்ல, நமது வருங்கால சந்ததியே அழிந்து போகும் என்பதில் துளிகூட ஐயமில்லை. உதாரணத்திற்கு நாட்டு கோழிகள் அழிந்து தற்போது பிராய்லர் கோழிகளைப் போல நாமும் வாழ்ந்து வருவது மனித இனத்தின் மரபு அனைத்துமே மாறி போன்றது என்பதுதான் உண்மை. இதை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்றால் நாம் நமது முன்னோர்கள் சொன்ன அந்த விஷயங்களை பின்பற்றி இது போன்ற கால்நடைகளை பாதுகாப்பது, நமது இயற்கை விவசாயத்தை காப்பது, அனைத்துமே இயற்கையான உணவுகளை உற்பத்தி செய்வது, ரசாயன உணவுகளை கலப்படம் செய்திருக்கும் பொருளை நாம் தவிர்ப்பது போன்ற நமது பாரம்பரியத்தை காத்து நம்மாழ்வார் சொன்னதை பின்பற்றி வாழ முயற்சிப்போம். இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான காணொளியில்
நான் உங்களை சந்திக்கும் வரை நீங்கள் நமது சேனலில் ஸ்டே டியூன்டாக இருங்கள். நன்றி, வணக்கம்.